திருச்சியில அவரோட இது வந்து முடிச்சிருக்காரு. ஆமா. நேத்து கிரவுட் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹார்ஸ் ஆமா, ஆயிடுச்சு. ஆமா. அப்படி இருக்கும்போது, இப்போ விஜய் சார் வந்து மக்கள சந்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் கூட, இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து அவரு கொஞ்சம் சரி டிஸ்டன்ஸாவே இருக்கலாம்ப்பா. நம்ம போனா வந்து மத்தவங்களுக்கும் இந்த மாரி பிரச்சனை வருது. அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் அவரு ஏதாவது யோசிப்பாரா சார்? ஏன்னா நேத்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இல்ல தோணுச்சு. நெறைய பேரு இந்த சாட்டர்டே வராரு அப்படின்றதுல நெறைய டிஃபரண்டான மிக்ஸ்டு விமர்சனம் வருது. நெறைய பேர் கிரிட்டிசிசமும் பண்ணாங்க சார். கிரிட்டிசிசம் பண்றாங்க. பட் ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அவர் ஸ்டூடண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு லீவ் எடுக்கட்டும். லீவ் நாள்ல அவங்க எல்லாரும் வரட்டும்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, சாட்டர்டே போனா தான் கூட்டம் வரும். அப்படி இல்ல. அவர் நான் எப்ப சொல்றது போனாலும் எப்ப கூட்டம் வரும் போனாலும் கூட்டம் வரும். ஏன்னா டெல்லிங் யூ இப்போ நடுவுல யாரோ சொன்னாங்க, இந்த ஆக்டர் போனாலும் வரும், அந்த ஆக்டர் போனாலும் வரும், இந்த ஆக்டர் நெறைய பேர் சொல்ற விஷயம், ஒரு நடிகனுக்காக கூட்டம் வருதுப்பா. ஆனா அது யாரு? ஏன் என்ன சொல்றேன்னா, இவரை வந்து தம் வீட்ல ஒருத்தரா வந்து பார்க்குற மாரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பாட்டியம்மா பேசுது. அவங்க ஏஜ் வந்து 80 வயசு இருக்கும். அடுத்தது 50 வயசுல ஒரு தாத்தா ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் வந்து ஒரு குடும்ப தலைவி ஒருத்தர் பேசுறாங்க. அப்புறம் குடும்ப தலைவன் ஒருத்தர். ஃபேமிலியில இருக்க அத்தனை பேருமே அத்தனை ஏஜ் குரூப்புமே மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ். இவங்க 2 பேருமே வந்து தான் என்னமோ தான் பையன் வர மாதிரியோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது லேக்கிங்லாம் இருக்கா, இல்லை அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. அது வந்து ஆனால் லிட்ரலாக தெரியுது. மற்றவங்களுக்கு இது கிடைக்குமான்றது டவுட்டு, டெஃபினட்டாக டவுட்டு. கூட்டம் வரும். இப்போ நானே இருக்கேன், நான் ஒரு ஆக்டருங்க, நான் ரோட்டில் போனால் வந்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, இந்த சீரியல் பார்த்தேன், இது பார்த்தேன், அது பார்த்து ஒரு 10 பேர் வரதான் செய்வாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளுக்காக உண்மையாக எதுவுமே யோசிக்காமல், மழை வெயில் எதுவுமே யோசிக்காமல் ஒரு கூட்டம் வருதுன்னா அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சாருக்கு வந்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாருக்கு வந்து அவர் இறந்த போது பார்த்துருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. கோயம்பேடே அப்படியே கோயம்பேடே ஸ்தம்பிச்சு வந்து போச்சு பெரிய ஒரு தலைவர் தான் அவர், நல்ல பெரிய தலைவர் அவர். அண்ட் நல்ல மனிதர் மெயினாக. எனக்கு அது இவருக்கு வந்து அந்த லவ் இவர் கிடைக்குது. யாருக்கு? விஜய் சாருக்கு கிடைக்கிறது நம்ம கண் கூட பார்க்குறோம். மற்றவங்க போய் வந்து இந்த மாதிரி ஒரு மாநாட்டிலையோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. இங்க இருக்க ஜெனரேஷன் பண்ணல. அப்போ நான் பார்க்கல. ஆக்சுவலி மற்றவங்க பார்த்துருக்கலாம், நானே பார்க்கல. இப்போ தான் பார்க்குறேன். பட் அதுக்குன்னு வந்து இதுதான் கடைசியாக ஃபைனலில் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு அதுதான் உண்மை.